துபாயில் கம்பெனி வச்சிருக்கக்கூடிய கம்பெனி முதலாளிகளுக்கான முக்கியமான வீடியோ இது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, துபாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க புதிதாக இருந்தாலும் சரி, இல்லை ரினிவலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விசா பண்ணும்போது லேபர் ஃபைல் கார்டை நீங்கள் சப்மிஷன் பண்ணிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு மற்ற எமிரேட்ஸில் இருக்கிற மாதிரி துபாயில் இல்லை. இதனால நிறைய கம்பெனி முதலாளிகள் என்ன செஞ்சிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியோட இருக்கக்கூடிய அந்த லேபரோட ஒர்க் பர்மிட்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாக்காவை நீங்கள் ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய விசா எமிரேட்ஸ் ஐடியை ரினிவல் பண்ணிடுறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியுதுன்னு பார்த்தா, அது மேலே ஒரு ஃபைன் இம்போஸ் ஆகி அதுக்கான லேபர் இன்சூரன்ஸ் கவர் ஆகாத போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களில் நீங்கள் ஃபைனை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு எம்ப்ளாயோட புதிய விசாவாக இருந்தாலும் சரி, ரினிவல் விசாவாக இருந்தாலும் சரி, அதை செய்யும் போது அவங்களுடைய ஒர்க் பர்மிட்னு சொல்லக்கூடிய அந்த லேபர் கார்டை நம்ம சரியாக சப்மிட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்க மறந்துடாதீங்க மக்களே. நன்றி.